இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் எஸ்ரீல். இந்த எஸ்ரீல் இன்றைய மாடர்ன் கண்ட்ரி இஸ்ரேலில் இருக்குது. ஜெருசலேம்லேருந்து நார்த் டைரக்ஷனில் 89 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் இடம் இந்த எஸ்ரீல். நாசரேத்திலிருந்து சவுத் டைரக்ஷனில் 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் இடம் இந்த எஸ்ரீல். சி ஆஃப் கலிலியிலிருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் 29 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் இடம் இந்த எஸ்ரீல். இந்த எஸ்ரீல் டவுன் ஜெஸ்ரீல் வேலியில் அமைந்துள்ளது. எஸ்ரீல் என்பதற்கு காட் சோவத், தமிழில் கடவுள் விதைக்கிறார் என்ற பொருளும் உண்டு. இந்த எஸ்ரேல் டவுனில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 1400 ஆண்டுகளில் இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்திற்கு வரும்போது இந்த எஸ்ரேல் இடம் இசக்கார் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஹிஸ்டரியின் புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 19 verse 18 நம்ம பார்க்கலாம். இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எஸ்ரேல், கெசல்லோத், சூனேம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 1020 1000 ஆண்டுகளில் இஸ்ரேல் மக்களின் முதல் அரசராக இருந்தவர் சவுல். சவுல் அரசர் காலத்தில் பெலிஸ்தீருக்கு எதிரான போரில் சவுல் அரசரும் இஸ்ரேல் மக்களும் இந்த எஸ்ரீல் உள்ள ஸ்பிரிங் துறவண்டையில் பாளையம் இறங்கினார்கள் என்பதும் வரலாறு. இந்த ஹிஸ்டரியின் புக் ஆஃப் 1 சாமுவேல் சாப்டர் 29 verse 1 நம்ம பார்க்கலாம். பெலிஸ்தியர் தங்கள் சேனைகள் எல்லாம் ஆபெக்கிலே கூட்டி வர செய்தார்கள். இஸ்ரவேலர் எஸ்ரேல் இருக்கிற துறவண்டையில் பாளையம் இறங்கினார்கள். சவுல் அரசரின் மறைவுக்கு பிறகு சவுல் அரசரின் படைத்தளபதி அப்னேர் சவுல் அரசரின் மகனான இஸ்போசேத்தை இந்த எஸ்ரீல் மேலும் மற்றும் சில இடங்களில் மேலும் அரசனாக அமர செய்வார் என்பதும் வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 2 verse 9 நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 871 852 ஆண்டுகளில் இஸ்ரேல் நாட்டின் அரசராக இருந்தவர் ஆகாப். அன்றைய இஸ்ரேல் நாட்டின் தலைநகராக இருந்தது சமாரியா என்ற போதிலும் இந்த எஸ்ரீல் அவளுக்கு ஒரு அரண்மனை இருந்தது என்பதும், அன்றைய காலங்களில் இந்த எஸ்ரீல் ஒரு மதில் சூழ்ந்த பட்டணமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 1 Kings சாப்டர் 21 verse 1 நம்ம பார்க்கலாம். இன் புக் ஆஃப் 1 Kings சாப்டர் 21 verse 23 அது இருக்கு. குறிப்பாக இன் புக் ஆஃப் 1 Kings சாப்டர் 21 verse 1, இவைகளுக்கு பின்பு எஸ்ரேலாகிய நாபோத்திற்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இந்த ஆகாப் அரசரும் அவருடைய மனைவி ஏசபேலும் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பான காரியங்களை செய்வார்கள். குறிப்பாக ஆகாப் அரசரின் அரண்மனைக்கு அருகில் நாபோத் என்பவரின் திராட்சை தோட்டம் இருக்கும். ஆகாப் அரசர் அந்த திராட்சை தோட்டத்தின் மேல் ஆசை வைத்து அதை அவருக்கு கொடுக்க சொல்லி கேட்பார். ஆனால் நாபோத் அது தன்னுடைய முன்னோர்களின் சொத்து, எனவே அது தனக்கு வேண்டும் என்று சொல்லுவார். ஆகாப் அரசன் திராட்சை தோட்டத்தின் நிமித்தம் கோபமும் கவலையும் கொள்வார். இது அவரது மனைவி ஏசபேலுக்கு சொல்லப்படும். அவரது மனைவி ஏசபேல் அந்த திராட்சை தோட்டத்தின் நிமித்தம் அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் நாபோத்திற்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை கூற சொல்லி அவரை கல்லெறிந்து கொள்ள சொல்லுவார். நாபோத் அந்த பொய் குற்றச்சாட்டுகளின் நிமித்தம் கல்லெறியுண்டு அந்த பட்டணத்து மக்களால் கொலை செய்யப்படுவார். நாபோத் இறந்த செய்தி கேட்ட ஆகாப் அரசரும் அவருடைய மனைவி ஏசபேலும் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படி போவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, நீ ஆகாப் அரசரிடத்திற்கு போய் நான் சொல்வதை அவரிடம் கூறு என்று சொல்லுவார். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 1 Kings சாப்டர் 21 verse 19 நம்ம பார்க்கலாம். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆகாப் அரசரின் மனைவி ஏசபேலை குறித்தும் அவருடைய சந்ததியை குறித்தும் இன் புக் ஆஃப் 1 Kings சாப்டர் 21 verse 23 and 24 ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேல் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியில் சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார் என்பது. இந்த ஆகாப் அரசரின் ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 1 Kings சாப்டர் 17 to சாப்டர் 22 நம்ம பார்க்கலாம். இதற்கு பிற்பாடு 3 வருடங்கள் கழித்து சீரியர்களுக்கு எதிரான போரில் ஆகாப் அரசன் கொல்லப்படுவார். கர்த்தர் அன்று எலியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை அன்று நிறைவேறும். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 1 Kings சாப்டர் 22 verses 37 and 38 பார்க்கலாம். அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த இரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்தில் கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. இதற்கு பின் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு எலியா தீர்க்கதரிசி பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆகாப் அரசரின் மகன் யோராம் அரசனாக இருந்த காலத்தில் கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு
ராமோத் ஊரானாகிய யெகூ என்பவரை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்ய சொல்லுவார். ஆகாப் அரசரின் மகன் யோராம் சீரியருக்கு எதிரான போரில் காயம்பட்டு காயத்தை ஆற்றுவதற்கு இந்த எஸ்ரியில் உள்ள அரண்மனையில் அவருடைய தாய் ஏசபேலுடன் இருப்பார். அவரை நலம் விசாரிக்க யூதாவின் ராஜா அகசியாவும் வந்திருப்பார். அப்பொழுது யெகூ இஸ்ரேலுக்கு வருவார். அங்கு ஆகாப் அரசரின் மகன் யோராமையும் யூதா அரசர் அகசியா இருவரையும் யெகூ கொன்று போடுவார். யெகூ இந்த 2 அரசர்களையும் கொன்று போட்டு இஸ்ரேல் பட்டணத்துக்குள் வந்து அரண்மனைக்கு வருவார். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 9 நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 9 verses 30 to 37. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றால், அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதில் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்தில் நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியில் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். கர்த்தர் அன்று எலியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை இன்று நிறைவேறும். இந்த யெகூ அரசராக இருந்தபோது ஆகாப் அரசரின் 70 மகன்கள் சமாரியாவில் கொல்லப்பட்டு அவர்களுடைய தலைகள் இந்த இஸ்ரேல் பட்டணத்துக்கு கொண்டு வந்து இந்த வாசலில் குவித்து வைக்கப்படும் என்பதும் வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 10 verses 1 to 10 நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன் புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 10 verses 7 and 8. இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேல் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன், விடியற்காலம் மட்டும் அவைகளை ஒளிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். இதற்கு பிற்பாடு யெகூ அரசரும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வர். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 750 722 ஆண்டுகளில் ஓசியா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஒரு மகன் பிறப்பார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகும். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 1 verses 4 and 5 நம்ம பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் யெகூ வம்சத்தாரிடத்தில் இஸ்ரேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜபாரியத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். இன்று இந்த எஸ்ரேல் என்ற பட்டணமும் அதன் சமவெளிகளும் இயற்கை அழகை வெளிப்படுத்தினாலும் இந்த இடம் இரத்த பூமி என்றும் அங்கு கர்த்தருடைய சாபமும் இரத்த பழிகளும் இருக்கிறது என்ற ஒருவித அச்சமும் மக்களிடத்தில் நிலவுகிறது என்பதும் உண்மை. நாங்கள் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.